இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 72வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் ஒன்றுதான் உபவாசம். சகோதர சகோதரிகளே, இன்று தேவனிடம் ஒன்றை தெரிவிக்க, வேண்டுதல் செய்ய, விண்ணப்பம் செய்ய, பரிந்து பேச, ஒரு காரியத்தில் தேவனுடைய சித்தத்தை அறிய, அவரிடமிருந்து கிருபையை, இரக்கத்தை பெற, ஆசீர்வாதத்தை பெற, சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற அல்லது பிறரை விடுவிக்க, உடல் பலவீனங்களிலிருந்து சுகம், ஆரோக்கியம் பெற, வேத வார்த்தையின் வெளிச்சத்தை பெற, தரிசனங்களை பெற என்று பல ஆவிக்குரிய காரியங்கள் மற்றும் பூமிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் இன்று நாம் தனியாகவோ குழுவாகவோ அல்லது சபையாகவோ ஜெபிக்கிறோம். நம் ஜெபங்களை தேவன் கேட்டு ஏற்ற காலத்தில் ஏற்ற சூழ்நிலையில் பதிலளித்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை நாம் யாவரும் சாட்சி பகிர முடியும். அப்படி இருக்க, ஜெபத்தோடு சேர்ந்து உபவாசம் என்ற மற்றொரு கூடுதலான ஒரு ஆவிக்குரிய காரியத்தையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். செய்தி 71 பாகம் 1 உபவாசத்தை பற்றிய வரையறை, விளக்கம், அதன் 2 அம்சங்கள் மற்றும் வேதத்தில் உள்ள பல சம்பவங்களை சுருக்கமாக பார்த்தோம். மிக குறிப்பாக எப்படிப்பட்ட உபவாசத்தை தேவன் விரும்புகிறார் என்றும் உபவாசத்தின் முக்கியத்துவத்தையும் பார்த்தோம். இன்று இந்த செய்தியில் பாகம் 2 உபவாசத்தை பற்றிய வேதாகம கோட்பாடுகள் மற்றும் உதாரணங்கள் அனைத்தையும் சுருக்கமாக பார்ப்போம். எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். உபவாசத்தை பற்றிய முதல் கோட்பாடு, உபவாசிக்கும் போது உள்ளார்ந்த ரீதியில் தேவனுடைய வார்த்தையை அப்பமாக புசிக்க வேண்டும். நாம் கர்த்தராகிய இயேசு 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார் என்றும் அதற்கு பின்பு அவர் பசியாக இருந்தார் என்றும் வேதத்தில் பார்க்கிறோம். அதை அறிந்த சாத்தான் இயேசுவை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரனே என்றால் இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி சாப்பிடலாமே என்று கூற, அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் என்று கூறுகிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், 40 நாள் கர்த்தராகிய இயேசு எதையும் புசிக்கவில்லை என்று. ஆனால் கர்த்தராகிய இயேசு சொல்லும் பதிலை பார்க்கும்போது அவர் 40 நாள் தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு வாழ்ந்தார் என்றளவா அர்த்தப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த 40 நாள் இரவும் பகலும் பௌதிகமாக, உடல் ரீதியாக அவர் எதையும் புசிக்கவில்லை. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் அவர் தேவனோடு ஒன்றாயிருந்து தேவனையே, தேவனுடைய வார்த்தையே அவர் உணவாக கொண்டிருந்தார். இங்கு நாம் மிக முக்கியமான ஆவிக்குரிய கோட்பாட்டை பார்க்கிறோம். ஒருவர் உலக ரீதியான தேவைகள் அல்லது அதன் முக்கியத்துவத்தை குறைத்து ஆவிக்குரிய காரியம் மற்றும் அதன் தேவைகளை குறித்து அக்கறைப்படவில்லை என்றால் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் தகுதி இழந்து விடுகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதியை பெற நாம் சோதிக்கப்பட தயாராக இருக்க வேண்டும். உலக ரீதியான தேவைகளை புறம் வைக்க வேண்டும். அதாவது சௌகரியமான வாழ்க்கை, நல்ல உணவு, உடை, வீடு, இன்னும் பல காரியங்கள் தேவையில்லை என்று அது அர்த்தப்படுத்தவில்லை. மாறாக அவைகளெல்லாம் 2ஆம் பட்சமாக மாறி ஆவிக்குரிய உணவே முதலிடமாக மாற வேண்டும். கர்த்தராகிய இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவருடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக உடனடியாக 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தது என்பது அவர் பௌதிக உணவையும் உலக காரியங்களை முற்றிலும் விட்டுவிட்டு புறக்கணித்து ஆவிக்குரிய உணவின் முக்கியத்துவத்தை முழு பிரபஞ்சத்திற்கும் பறைசாற்றினார் என்பதை அல்லவா அது குறிக்கிறது. சுருக்கமாக சொன்னால், கர்த்தராகிய இயேசு பௌதிக உணவை எடுக்காமல் உபவாசித்து மாறாக ஆவிக்குரிய உணவை எடுத்து பலமான ஆவியை கொண்டு சாத்தானின் சோதனையை மிக சுலபமாக மேற்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் இது நமக்கு முன்பாக வைக்கப்படும் ஒரு பரீட்சையாகும். அதற்கு உபவாசத்தின் இந்த முதல் கோட்பாடு நமக்கு உதவுகிறது. அடுத்து உபவாசத்தை பற்றிய 2வது ஆவிக்குரிய கோட்பாடு, உபவாசமானது அந்தரங்கமாக செய்யப்பட வேண்டும் என்பதாகும். அப்படி என்றால் குழுவாகவோ சபையாகவோ உபவாசிக்க கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக கூட்டாக உபவாசிப்பதில் எந்த தவறும் இல்லை மற்றும் கூட்டு உபவாச ஜபங்களை நாம் முழு வேதத்திலும் பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்ள, அதன் தாற்பயத்தை உணர பின்வரும் வசனங்கள் நமக்கு உதவுகிறது. மத்தேயு 6:16 நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள்.
அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வசனம், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அடுத்த வசனம், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அதாவது நாம் உபவாசிப்பது அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்பது நம் சுயத்தை, நம் மாம்சத்தை புறக்கணிப்பதாகும். அப்படியே ஒருவேளை ஒருவர் செய்யும் உபவாசம் மற்றவர்களின் கவனத்திற்குள், விசாரிப்பிற்குள் அல்லது ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாக மாறுமென்றால் சீக்கிரமாகவோ தாமதமாகவோ அவர்களுடைய உபவாசம் முழுக்க முழுக்க அவருடைய பெருமைக்காக, ஆவிக்குரிய காரியங்களில் மேன்மையானவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக செய்யும் ஒரு மத ரீதியான செயல்பாடாக மாறிவிடும். இதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நான் சொல்ல வருகிற குறிப்பை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். 1 பேதுரு 5:5. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எனவே பிரியமானவர்களே, ஒருவர் செய்கின்ற உபவாசம் அவரை பெருமைப்படுத்தாத வண்ணம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒருவருக்கு நன்மை பயக்கும் உபவாசம் தேவனுடைய வெறுப்பை சம்பாதிக்கும் செயலாக மாறிவிடும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மேலும் வசனம் சொல்கிறது, அந்தரங்கத்தில் செய்கின்ற இவைகள் எல்லாம் தேவனால் வெளியரங்கமாகவே ஆசீர்வதிக்கப்படும் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் உபவாசம் என்பது வெறுமனே ஏதோ உணவை சாப்பிடுவதை விட்டுவிடுவதை பற்றிய காரியம் அல்ல. மாறாக உபவாசம் என்பது முழுக்க முழுக்க ஒரு ஆவிக்குரிய காரியத்தின் பாரத்தினால், அதாவது ஒரு பாரம், பொறுப்பு தம்மை அழுத்துவதினால் அதற்கு தேவனுடைய கிருபையை, ஒத்தாசையை பெறுமாறு தம்மை அர்ப்பணித்து வெறுமையாக்கி தாழ்த்துவதை குறிக்கிறது. அது ஒரு பக்கத்தில் நம்மையும் மிருதுவாக்குகிறது, மற்றொரு பக்கத்தில் தேவனுடைய கரங்களுக்கு கட்டளையும் விடுகிறது. மேலும் நாம் செய்யக்கூடிய தர்மம் என்பது நமக்கு தேவையான, நமக்கு உரிமையான ஒன்றிலிருந்து கொடுப்பதாகும். ஆனால் உபவாசம் என்பது நமக்கு பிடித்த, நாம் அனுபவித்து மகிழ்கின்ற ஒன்றை விட்டு கொடுப்பதாகும். எனவே வெளிப்படையாக சொன்னால் தர்மம் அதை செய்கின்ற நபருக்கு மகிழ்விக்கின்ற காரியம். ஆனால் உபவாசம் அதை செய்கின்ற நபருக்கு விட்டு கொடுக்கும், தன்னை வருத்தும் காரியமாகும். அது மாத்திரமல்ல, ஒருவர் அந்தரங்கமாக உபவாசம் இருப்பார் என்பது அது தேவனுடைய ஜீவனில் அவருடைய வளர்ச்சியை குறிக்கிறது. அதாவது தேவனுடைய ஜீவனில் வளர்ந்த, முதிர்ச்சி அடைந்த ஒரு விசுவாசி மற்ற விசுவாசிகளுக்கு செய்கின்ற உதவிகள், சபைக்கு, ஊழியத்திற்கு, சுவிசேஷ பரப்புதலுக்கு கொடுக்கின்ற காணிக்கைகள், அவர் ஏறெடுக்கும் ஜெபங்கள் மற்றும் உபவாசங்கள், இவை மூன்றையும் தேவனுக்கு முன்பாக அந்தரங்கமாக, அதாவது சுய பெருமைக்கு விலக்கி தன்னை காத்துக்கொள்வார்கள். யாராவது தனிப்பட்ட ஜெபம், கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற காணிக்கைகள் மற்றும் உபவாசம் என்ற இந்த ஆவிக்குரிய காரியங்களை பிறருக்கு தெரியப்படுத்துவார் என்று சொன்னால் அது அவர் தேவனுடைய ஜீவனில் வளர்வதை, முதிர்ச்சி அடைவதை தடுத்துவிடும் அல்லது பெருந்தடையாக மாறிவிடும். எனவே உபவாசத்தின் இந்த இரண்டாவது கோட்பாட்டை நாம் தவறாமல் பின்பற்ற வேண்டும். அடுத்து உபவாசத்தை குறித்த மூன்றாவது ஆவிக்குரிய கோட்பாடு கர்த்தராகிய இயேசுவின் பிரசன்னத்தின் முக்கியத்துவம் ஆகும். மத்தேயு 9:14. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். இந்த வேத பகுதியில் வழி விலகிய யோவானுடைய சீஷர்கள் கர்த்தராகிய இயேசுவை அறியாமல், அவருடைய பிரசன்னத்தின் முக்கியத்துவத்தை உணராமல் வெறுமனே மத ரீதியான உபவாசத்தை வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 9:15. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களோ? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். பிரியமானவர்களே, இங்கு மிக முக்கியமான ஒரு கோட்பாட்டை பார்க்கிறோம். அதாவது நாம் கர்த்தருக்கென்று, கர்த்தர் நிமித்தம், கர்த்தருக்காக செய்கின்ற எந்த விதமான அல்லது எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய காரியங்களாக, ஊழியமாக, சேவையாக இருந்தாலும் அவை யாவற்றிலும் மிக முக்கியமாக, மிக அடிப்படையாக, மிக ஆரம்பமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இருக்க வேண்டும். இப்பொழுது பார்த்த வசனத்தின்படி ஒருவர் உடலை வருத்தி செய்கின்ற உபவாசமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் பிரசன்னம் இல்லை என்றால் அது அர்த்தமற்றதாக, வெறுமனே மத சடங்காக மாறிவிடும். மேலும் யோவானுடைய சீசர்களுக்கு பதிலளிக்கும் போது
கர்த்தராகிய இயேசு தம்மை மணவாளனாக குறிப்பிடுவது என்பது மறைமுகமாக திருமணத்தையும் அதன் முக்கியமான ஒரு பகுதியாகிய திருமண விருந்தையும் குறிப்பிட்டு தம்முடைய பிரசன்னம் மற்றும் அதன் விலையேறப்பட்ட தன்மை மத ரீதியான உபவாசத்தை விட மேலானது என்று குறிப்பிடுகிறார். தொடர்ந்து வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 9:16. ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடே இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். இங்கு சொல்லப்பட்ட பழைய வஸ்திரம் என்பது ஒரு மனிதனுடைய விழுந்து போன ஜீவனின்படியான நன்னடத்தை மற்றும் நற்செயல்களையும், புது வஸ்திரம் என்பது விழுந்து போன ஜீவனின்படியான மத ரீதியான செயல்பாடுகளையும் குறிக்கிறது. இங்கு கர்த்தராகிய இயேசுவின் ஞானமான ஒவ்வொரு பதிலும் வார்த்தைகளும் முழுவதுமாக அர்த்தம் கொண்டதாக கடிந்து கொள்ளுதலையும் வெளிப்பாட்டையும் வழிநடத்துதலையும் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். நிச்சயமாக எந்த ஒரு மனிதனாலும் இந்த அளவிற்கு ஆழமான ஞானம் நிறைந்த வார்த்தைகளை பேச சாத்தியமே இல்லை. சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு யோவானுடைய சீசர்களை பார்த்து இவ்வாறு கூறுவது போல தோன்றுகிறது. உபவாசத்தை பற்றி என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள்? நீங்கள் எதிர்பார்க்கின்ற மத ரீதியான உபவாசம் என்ற புது வஸ்திரத்தை கொண்டு உங்கள் பழைய வஸ்திரங்களின் கீறல்களை சரி செய்ய முயற்சிப்பதைப் போல இருக்கிறது. அதாவது கர்த்தர் இல்லாமல் மத ரீதியான ஆவிக்குரிய காரியங்களை கொண்டு நேர்த்தியான, நன்னடத்தையான, சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிப்பதை இது குறிக்கிறது. அப்படிப்பட்ட இரண்டு கட்டான வாழ்க்கையும் ஆவிக்குரிய செயல்பாடுகளும் பழைய வஸ்திரத்தோடு புது வஸ்திரத்தை சேர்ப்பதனால் அந்த புது வஸ்திரத்தின் திடத்தினால் பழைய வஸ்திரம் மேலும் கிழிந்து சின்னாபின்னமாகிவிடும். சுருக்கமாக சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னமில்லாத உபவாசம் மற்றும் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் மேலும் மேலும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையை மோசமாக்கிவிடும் என்பதை இந்த சம்பவம் தெளிவாக்குகிறது. பல நேரங்களில் விசுவாசிகள் என்னை சுற்றி இருக்கிறவங்களை விட என்னுடைய சபையில் என்ன மாதிரி ஜெபிக்க யாரும் இல்லை, காணிக்கை போட யாரும் இல்லை, ஊழியர்களை என்னை போல யாரும் மதிக்க மாட்டாங்க, கனப்படுத்த மாட்டாங்க, எப்போவுமே எல்லாத்துலேயுமே ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுப்பேன், ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா சர்ச்சு மீட்டிங் நான் போயிடுவேன், பல நேரங்களில் பல காரியங்களுக்காக பாஸ்டிங் மேலே பாஸ்டிங் போட்டு இருக்கேன், 3 வேளை ஜெபிக்கிறேன், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம்னு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை தியானிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், இப்படி எல்லாத்துலேயுமே நான் கரெக்டாக தான் இருக்கிறேன். ஆனால் என்னமோ தெரியல, இப்படி நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சாலும் நிம்மதி மட்டும் இல்லை, இதை யாருக்கிட்ட சொல்லவும் முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று ஒரு மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது பழைய வஸ்திரத்தோடு புது வஸ்திரத்தை சேர்ப்பதின் விளைவாகும். அதாவது கிறிஸ்து இல்லாத, கிறிஸ்துவின் பிரசன்னம் இல்லாத எந்த ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் அது இன்றோ நாளையோ நம்மை இவ்வாறு புலம்ப வைத்துவிடும். எனவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி அவருடைய பிரசன்னத்திற்காக வேண்டுதல் செய்து அவருடைய பிரசன்னத்தில் நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தை வாழ ஆவிக்குரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை பற்றிய உபவாசத்தின் இந்த 3வது கோட்பாட்டை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது நாம் உபவாசத்தை பின்பற்றியவர்களின் ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் உபவாசத்தை பற்றி பேசுவதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதை பற்றிய ஒரு சம்பவத்தை மத்தேயு 17 பார்க்கிறோம். மத்தேயு 17:18. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அடுத்த வசனம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அடுத்த வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இவ்வாறு கர்த்தராகி இயேசு சீஷர்களுக்கு பதிலளித்தது. கர்த்தராகி இயேசுவும் இப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்துவதற்கு முன்பதாக மறைமுகமாக தனிப்பட்ட முறையில் ஜபிப்பதையும் உபவாசிப்பதையும் தொடர்ச்சியாக பின்பற்றியதை குறிக்கிறது. சகோதர சகோதரிகளே, இன்று பலமான பிசாசை கட்ட வேண்டுமென்றால் நாம் வேதத்தின்படியான ஜபத்தையும் அதோடு உபவாசத்தையும் ஏறெடுக்க வேண்டும். இதை அவருடைய சீஷர்கள் பின்பற்றாததினால் அவர்களால் பிசாசை துரத்த முடியவில்லை. எனவே பிரியமானவர்களே, நாம் அனுதினமும் ஆவியில் ஜபிக்கிறவர்களாக உபவாசிப்பவர்களாக இருப்போம் என்றால் பலமானவனாகிய சாத்தானை, இருளின் ராஜ்யத்தின் ராஜாவை நாம் அனுதினமும் மேற்கொண்டு அவனை கட்ட முடியும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது.
அடுத்த உதாரணம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். லூக்கா 2:36 முதல். ஆஷோருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். பிரியமானவர்களை, 84 வயதிலும் இரவும் பகலும் ஜெபிப்பதிலும் உபவாசிப்பதிலும் ஒரு ஒப்பற்ற மாதிரியை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஒரு விசை சிறுதூக்கி பார்ப்போம். அடுத்த உதாரணத்தை அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 13:1 முதல். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லுகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனனை கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இங்கு சொல்லப்பட்டது போல அப்போஸ்தலர்கள் ஊழியத்திற்கான முடிவுகளை எடுக்கும்போது வெறுமனே வட்டமேசை நிர்வாக கூட்டங்களை வைக்காமல் மாறாக கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசத்தின் விளைவாக ஆவியானவர் அவர்களை நடத்துவதினால் முடிவுகளை எடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். இன்னும் அநேக இடங்களில் அப்போஸ்தலர்கள் ஜெபிப்பதையும் உபவாசிப்பதையும் இடைவிடாமல் கடைபிடித்ததையும் பார்க்க முடியும். இவ்வாறு பல உதாரணங்களை நாம் முழு வேதத்திலும் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இதுவரை இந்த செய்தியில் உபவாசத்தை பற்றிய விளக்கத்தையும் கோட்பாடுகளையும் உதாரணங்களையும் பார்த்தோம். சுருக்கமாக சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை புசித்து பரிந்து பேசுகின்ற பரஸ்பர ஜெபங்களை ஏறெடுத்து தேவனோடு ஒன்றாயிருந்து தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதுமே வாழ்ந்து அவருடைய சித்தத்தின்படி முடிவுகளை எடுத்து மிக குறிப்பாக நம்முடைய பெயர் புகழ் பிரஸ்தாபத்திற்காக அறிந்தும் அறியாமலும் துணிந்தோ அல்லது விளையாட்டாகவோ எதையும் செய்யாமல் மிக ஜாக்கிரதையாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நம் பேச்சிலும் உடையிலும் பாவனையிலும் செயல்பாட்டிலும் பிறருக்கு உதவுவதிலும் ஆவிக்குரிய சேவையிலும் ஊழியத்திலும் இருப்போம் என்று சொன்னால் அதுவே தேவனுக்கு உகந்த, தேவன் எதிர்பார்க்கின்ற, தேவனையே திருப்திப்படுத்துகின்ற உண்மையான உபவாசம் ஆகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவரையும் கேட்ட இந்த செய்தியின்படி அவருக்கு உகந்த உபவாசத்தை அறிந்து வார்த்தையை புசித்து அவருடைய பிரசன்னத்தில் பௌதீக மற்றும் ஆவிக்குரிய ரீதியிலும் கடைபிடிக்க பலப்படுத்துவாராக, பாரப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.